அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சமையலறையை பற்றி தான் பேச போகிறோம். சமையலறை ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அமைதியாகும் போது குடும்ப பிணைப்பில் ஏற்படும் விளைவுகள்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு கட்டுரை தான் இது. சமையல்ன்றது வெறும் வீட்டு வேலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்கள் அறியாமைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எப்போதாவது அப்படி நினச்சிருக்கீங்களா? அப்படி நினச்சிங்கன்னா இது குடும்பங்களை ஒன்றிணைக்கும் கண்ணுக்கு தெரியாத ஒரு புத்தகம்னே சொல்லலாம். 1980 ஆமாம் நாங்கள்லாம் பிறந்த வருஷம்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் வீடுகள் அப்படின்ற சமைப்பதை விட்டு விலகி உணவு மற்றும் உணவகங்களில் தான் அதிகமான கவனம் செலுத்த தொடங்கிய போது ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டாங்க. இங்கே பாருங்கள், அரசு குழந்தைகள் மற்றும் முதியவர்களை கவனித்து கொண்டால், தனியார் நிறுவனங்கள் உணவை வழங்கினால் குடும்பத்தின் அடித்தளமே பலவீனமடையும். அதே நேரத்தில் மிக சிலரே கவனம் செலுத்தினாங்க. ஆனால் புள்ளி விவரங்கள் கதையை சொல்லுதுங்க. 1971 இந்த வருஷம் அமெரிக்க வீடில் 71% பாரம்பரிய குடும்பம்லாம் இருந்திருக்காங்க. கணவன் மனைவி குழந்தைன்னு ஒன்றா வாழ்ந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணிக்கையில் வெறும் 20% குறைஞ்சிருச்சு. மீதமுள்ளதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு யோசித்து பார்த்துருக்காங்க. உதாரணத்துக்காக எழுதியிருக்காங்க, முதியோர் இல்லங்கள், வாடகை குடியிருப்பு, துண்டு துண்டான வாழ்க்கைன்னு இப்படி 15% பெண்கள் தனியாக வாழ்கிறாங்களாம். 12% ஆண்கள் குடும்பங்களுக்குள்ளே தலைமைப்படுத்தி இருக்கிறாங்களாம். 41% குழந்தைகள் திருமணத்திற்கு வெளியே பிறக்கிறாங்களாம். மேலும் விவாகரத்து விகிதம் முதல் திருமணங்களில் 50% மாறிடுச்சு. இரண்டாவது திருமணங்களில் 67ஆகவும் மூன்றாவது திருமணங்களில் 74% இருக்கும். இப்படி ஒரு சரிவா? இது ஒரு விபத்து அல்லங்க, சமையலறை மூடுவதால் ஏற்படும் மறைக்கப்பட்ட சமூக செலவு இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டில் சமைச்ச உணவு ஏன் முக்கியம்? எல்லாரும் யோசித்து பாருங்கள். வீட்டில் உணவுன்றது ஊட்டச்சத்து மட்டும் இல்லை, அது அன்பு, பிணைப்பு மற்றும் சொந்தம். குடும்பங்கள் ஒன்றா மேஜையில் சுற்றி அமரும்போது இதயங்கள் நெருங்கி வருகின்றன. குழந்தைகள் தாத்தா பாட்டியிடமிருந்து ஞானத்தை உள்வாங்குகிறார்கள். உறவுகள் மென்மையாகி வெப்பமடைகின்றன. ஆனால் ஒவ்வொரு நபரும் தனியாக சாப்பிடும்போது, தங்கள் சாதனத்தில் உருட்டும்போது வீடு ஒரு விருந்தினர் மாளிகையாக மாறுது. மேலும் குடும்ப உறவுகள் சமூக ஊடக நண்பர்களை ஒத்திருக்கின்றன. முறையான தொலைதூர தற்காலிக வெளியே சாப்பிடுவதற்கான மறைக்கப்பட்ட செலவு சமமாக ஆபத்தானதுங்க. தாழ்ந்த எண்ணெய் செயற்கை சுவைகள், துரித உணவு அடிமையாதல், நிறைய நல்ல சமைக்கிற நிறைய உணவகங்கள் இருந்தாலும் கூட சில விஷயங்கள் நம்ம பார்க்க கஷ்டமாக வருது. இது மட்டும் இல்லை, நமக்கு உடல் பருமன் வருது, நீரிழிவு நோய், உயர் இரத்த அழுத்தம், இதய நோய்களால் போராடக்கூடிய தலைமுறை உருவாக்கியிருக்கு. இளைஞர்கள்கிட்ட பாருங்களேன், நாம் என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நிறுவனங்கள் தீர்மானிச்சிருக்கு. அதே நேரத்தில் மருந்து நிறுவனங்கள் நம்ம ஆரோக்கியமாக வைத்திருப்பதன் மூலம் லாபம் ஈட்டுது. நீண்ட பயணங்களில் கூட நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் சமைச்ச உணவை தான் எடுத்து போனாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறோம், ஆனால் வெளியில் இருந்து ஆர்டர் செஞ்சு அதை வசதியாக அப்படின்னு சொல்லி அழைச்சிட்ருக்குறோம். இது ரொம்ப ரொம்ப தாமதமாகவில்லை சமையலறையை மீண்டும் பற்ற வைக்க முடியும். அடுப்பை மட்டுமல்ல, அதனுடன் வரும் அரவணைப்பு, பாதுகாப்பு, கலாச்சாரம் மற்றும் ஆரோக்கியம். ஆமாம், படுக்கையறை ஒரு வீட்டை உருவாக்குகிறது, ஆனால் ஒரு சமையலறை ஒரு குடும்பத்தையே உருவாக்குது. உலகம் முழுவதிலிருந்து வரும் பாடங்கள் இதை தான் காட்டுது. ஜப்பானிய குடும்பங்கள் இன்னும் ஒன்றா சமைப்பதையும் சாப்பிடுவதையும் வலியுறுத்துது. இது அவர்களின் ஆயுட்காலம் உலகிலேயே மிக உயர்ந்ததாக இருப்பதற்கு ஒரு காரணம். மத்திய தரைக்கடல் குடும்பங்கள் உணவு நேரங்களை புனிதமான சடங்குகளாக கருதுகின்றன. மேலும் விஞ்ஞானிகள் இதை வலுவான குடும்ப உறவுகள் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளுடன் இணைக்கின்றன. பெருநிறுவன தலைமையிலேயும் கூட ஒன்றாக ரொட்டி உடைப்பது நம்பிக்கை மற்றும் பிணைப்பின் அடையாளமாக உள்ளது. சமையல் அறைன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது உணவு தயாரிக்கப்படக்கூடிய இடம் மட்டும் இல்லை, உறவுகள் வளர்க்கப்படக்கூடிய இடம், மரபுகள் முன்னோக்கி கொண்டு செல்லப்படும் இடம் மற்றும் குடும்பங்கள் ஒன்றாக நடத்தப்படும் இடம். நாங்களும் எங்கள் அப்பா காய் நறுக்க, எங்கள் அம்மா சமைக்க, நாங்களும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி சந்தோஷமாக சமைச்ச காலங்கள்லாம் எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அப்பாவை நேரம் மிஸ் பண்ணுறேன். அம்மாவுடைய சமையல் அறையில் வேலை செய்கிற நாட்களையும் நான் மிஸ் பண்ணுறேன். ஏன்னு கேட்டால் நானும் மிஸ்ஸஸ் ஆகி வேறு வீட்டுக்கு வந்துட்டேன்ல.
ஆனால் என்னோடய குழந்தைங்க என்கிட்ட உட்காந்து சமைச்சு பழகும்போது எங்கள் வீட்டுக்காரு கூடயும் பழகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பிடிச்ச அறைனா அது சமையல் அறைன்னு தான் சொல்லுவேன். அதுலேயும் 5 அது ரொம்ப பிடிக்கும். என்ன தான் ஆசிரியராக வகுப்பறையை சொன்னாலும் கூட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்ச அறை சமையல் அறை. ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டு நீங்களும் ஒரு அறையில் தூங்க, படுக்கை அறையில். ஓகேவா? என்ன புரியுதா? பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கோங்க, பள்ளி அறையை சிறப்பாக அமைச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு சமையல் அறைன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.